ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தனுஷோட குபேரா திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன்பே வந்து பல கோடி அஃபீஷியலாக வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு வந்து இப்போ இந்த நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் கருதப்பட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறது தான் நம்மளோட தனுஷ். ஸோ இப்போ வந்து அவர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய டேரக்ஷன்லையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி வந்து திரைப்படம் தான் ராயன், அதுக்கப்புறம் வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். ஸோ இப்போ வந்து நம்மளோட அடுத்ததாக வந்து தனுஷ் வந்து இட்லி கடை அப்படின்னு ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கி முடிச்சிருக்காரு. ஸோ அந்த திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு வந்து ரொம்பவே தயாராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இயக்கத்தையும் தாண்டி நம்ம தனுஷ் வந்து ஹீரோலையும் வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவர் லேட்டஸ்ட்டாக நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் குபேரா. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து சேகர் கம்லு அப்படின்றத இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் தனுஷ் கூட சேர்ந்து ஒரு ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து வருகிற ஜூன் மாதம் 20ஆம் தேதி வந்து வெளியேறும் அப்படின்ட்டு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு திரைப்படத்தை குறித்து வந்து ரொம்ப பெரிய அஃபீஷியலான ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது பேன் இந்தியா அளவில் உருவாகி இருக்க குபேரா திரைப்படம் வந்து ஓடிடி உரிமை பற்றி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பிரபலமான நிறுவனங்கள் வந்து இந்த திரைப்படத்தை வாங்க போட்டி போட்டாலுமே வந்து அமேசான் பிரைம் தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து அஃபீஷியலாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 50 கோடிக்கு வந்து நம்மளோட அமேசான் பிரைம் வந்து குபேரா திரைப்படத்தை வாங்கியிருக்காங்களாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு அஃபீஷியல் நியூஸ் தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.